இன்றைக்கி வீடியோவில் கீரை கூட்டு செய்ய போகிறோம். நான் ஒரு கட்டு கீரை எடுத்துக்கிட்டேன். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. இதை நம்ம நல்லா கிள்ளி நல்லா அலசி 3 முறை நல்லா அலசி எடுத்துக்கணும். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கூட்டு பண்ணுறதுக்கு நான் இங்கே துவரம்பருப்பு ஒரு அரை கப்பு எடுத்துக்கிட்டேன். பைத்தம்பருப்பு ஒரு 3/4 கப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் முதல்ல பைத்தம்பருப்பு 3/4 கப்பு பைத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு ஒரு அரை கப்பு அதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டாக நல்லா 2 முறை நல்லா தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துடலாம். நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் குக்கரில். இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் பருப்பு நல்லா வெந்து வரும். அதனால தான் நம்ம இங்கே எண்ணெய் சேர்க்குறோம் பருப்பில். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 3 விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணி இந்த டைமில் நம்ம கீரையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீரை இது மாதிரி பிடிச்சி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அரை இன்ச்சு சைஸில் கட் பண்ணிக்கோங்க. பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடிக்கடி உணவில் பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு இந்த கீரையை வாரத்துக்கு 2 முறை செய்து கொடுங்க. படிக்கிற பசங்களுக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கீரை மொத்த கீரையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது மூடி 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். 3 விசில் வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. பருப்பு நல்லா வெந்துடுக்கு. இந்த மாதிரி வெந்து வரணும். இப்போ ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடாகட்டும். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு உளுத்தம்பருப்பு. 5 வரமிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா கிள்ளி இது கூடவே சேர்த்துக்கோங்க. 5 வரமிளகா. இது நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டு போச்சு வரமிளகா. இந்த டைமில் பூண்டு ஒரு 8 பல்லு பூண்டு நல்லா இடித்து இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பூண்டு நல்லா வறுபட்டு வருது. இந்த டைமில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
3 பச்சை மிளகா நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்ச கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இங்கே நான் பாதி கீரை சேர்த்துக்கிட்டேன். இது நம்ம பாதி கீரை சேர்த்துட்டு நல்லா கலரிக்கலாம். பார்க்கறதுக்கு நிறைவாக இருக்கும். வெந்து 2 ஆவிரி வரும்போது கீரை நல்லா அடங்கி வந்துடும். நல்லா இது மாதிரி கலரி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் கீரைலாம் நல்லா இப்படி திருப்பி விட்டுக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க ஸ்டவ்வை. மீதம் இருக்கிற கீரையும் இதுலேயும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலரிக்கலாம். நல்லா மேலே இருக்க கீழே மேலேயும் நல்லா திருப்பிடணும். இது மாதிரி திருப்பி விடும்போது அப்படியே வெந்து நல்லா அமுங்கி வரும் கீரை. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி கலரி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஆயிடுச்சு கீரை. இந்த டைமில் நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனு. ஆல்ரெடி பருப்பில் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்குறோம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் போட்டு நம்ம இப்போ கலரிக்கலாம். நான் இங்கே மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம வரமிளகா, பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம். இப்போ வேக வச்ச பருப்பை இதிலே சேர்த்துக்கலாம். நல்லா குக்கரையும் கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரிக்கோங்க. தண்ணி இதுவே சரியாக போயிடும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வந்துடுச்சு. கூட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் தேங்காய் ஒரு 2 பத்தை துருவி இந்த கூட்டில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் சேர்க்கும்போது. இதையும் நல்லா கலரி ஒரு கொதி வர வரையும் வெயிட் பண்ணலாம். நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. தேங்காயெல்லாம் சேர்த்து கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். காஞ்சிதனம் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பச்சை கலர் மாறாமல் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் கூட்டை.